Alhamdulillah, salatu wassalamu ala Rasulillah sallallahu alaihi wasallam. Rabbi shrah li sadri wa yassir li amri subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Qala Allah ta'ala fi kalamihi al-karim bismillahir rahmanir rahim. Ila al-mu'minin wal rijali sadaqu ma 'ahadu wa 'alayhi wa qala nahmadu amma ba'du bila. Kalian berilah diri kepada ஒரு வித்தியாசமான ஒரு காலத்துல தான் வர வச்சிருக்கேன். பயங்கரமான காலம், பின்னாக்கள் நிறைஞ்ச காலம், கயாமத்துக்கு அன்பித்த காலம். உலக அறிவு ஆரம்பத்தில் பொங்கல் நிகழ்வு மத்திய இஸ்லாமோட வருகை எதிர்பார்க்கப்படக்கூடிய காலம். சில ஹதீஸ்கள்ல கியாமத்துடைய அடையாளம் எதற்கு நாம் பேசினாங்களோ எல்லாம் முடிந்த தருணத்தில் இருக்கிற காலம். ஈமானுக்கு மிகவும் சோதனையான காலம், ஈமான சம்பாதிக்க வேண்டிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பத்தி நிறைய பேசுறீங்க, நிறைய ஹதீஸ்கள் சொல்லுறீங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் ரிவாயத், காலம் வேகமா போகுது. வேகமா போகுதா இல்லையா? எவ்வளவு வேகமா போகுது காலம்? இன்னைக்கு மகரிலிருந்து இஷா வரைக்கும் என்ன வேலை செய்யலாம் என்று யோசிப்பாங்க. என்னத்தை செய்யலாம்? எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் மதரசாக்கு போறதுக்கு முன்னால வீட்டுல படிக்கிறேன். மகரில இருந்து இஷா வரைக்கும் தான் வாப்பா பக்கத்துல நிற்பாங்க. ஆனா படிக்க படிக்க இஷாவுக்கு பாங்கே சொன்னாங்க, காத்துக்கிறீங்க பாங்கு சென்றாதா எழுதிட்டு போவேன்னா வாப்பா பக்கத்துல நிற்பாங்க. இப்படி மகனுடைய இஷா வரைக்கும் கொண்ட நேரம் முடியாத காத்துக்கிட்டு இருந்த காலம். இன்னைக்கு என்ன வேலை செய்யலாம்? காத்துக்கிட்டு இருக்கணுமா? மகனுக்கு ஒரு வேலை செய்யலாம் சொன்னாங்க. காலம் வேகமா போட்டு சொன்னாங்க. குழப்பங்கள் மேலோங்கும் சொல்லுவாங்க. பித்னாக்கள் மேலோங்கும். பித்னாக்கள் வடிவங்களை நிறைய விஷயத்துல சொல்லி தந்தோம். பித்னாக்கள் மேலோங்கும் எந்த அளவுக்கு தான் சொல்ல சொன்னாங்க. அந்த பித்னாக்கள் மேலோங்கி இருக்கிற ஒரு வகை சொன்னாங்க. உங்க ஒவ்வொரு வீட்டு கூரைகளுக்குள்ளான மழை துளிகள் இறங்குறத போல பித்னாக்கள் இறங்குன்னு. வீட்டு கூரைகளுக்குள்ளான மழை துளிகள் இறங்குற மாதிரி பித்னாக்கள் இறங்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முசீபத்துகள் வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துக்குள்ளே பேசிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு ஈமானுக்கு சோதனையான வீட்டுக்குள்ள வச்சு ஈமானம் பறி கொடுக்கிற வஸ்துகளை கைக்குள்ளாரு சில கியாமத்துக்கு அடையாளமா சொன்னது இதெல்லாம். யார ஈமானுக்கு உத்தரவில்லாம சொன்னாங்க. அவனை பின்னா காலையில ஈமானோட தான் எழுப்புவாரு, மாலையாப்புல ஈமானம் பறிகொடுத்துருவாரு. இன்னைக்கு பறிகொடுக்க எங்கேயும் தேடி போக தேவையில்லை. மஸ்ஜிதை விட்டு வீட்டை விட்டு வெளியாகினா போகுது. ஈமானுக்கு அச்சுறுத்தலாம பெண்கள் சர்வ சாதாரணமா நடமாடுறாங்க. மறைஞ்சி வாழ வேண்டிய பெண்கள், ஒளிந்து வாழ வேண்டிய பெண்கள், பக்குவமாக வாழ வேண்டிய பெண்கள், வெட்கத்தை பாதுகாக்க வேண்டிய பெண்கள் இன்னைக்கு வெட்கம் இல்லாம அடைகிறாங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு சரியை சொல்றதுக்கு தந்தனை இருக்கு. ஒன்று மகரமான ஆணும் பிடிக்கணும். அப்படி நிர்பந்தமான இக்கட்டான கட்டத்துல ஒரு பெண்கிற கூட்டத்தோட வெளியாகி போகணும். இன்னைக்கு தனித்தனிய வாகனங்கள் நம்மட ஊர்ல தனிய வாகனம் ஓடுற பெண்கள் இருக்காங்க. தனிய ஆட்டா ஹயர் ஓடுற பெண்கள் கூட இருக்காங்க. தனிய தன்னை தேவைகளை வெளியூர்களுக்கு தனிய வாகனங்களை போய் செஞ்சுட்டுவாங்க. யாருக்கும் கவலை இல்லை. ஏன் ஈமான உணர்வு இல்லை? அப்பட்டமான பாவம். சரிய திரும்பாத தவறு. எத்தனை வாலிபர்களை ஈமான் பதிவு சொன்னா நான் விட்டுட்டு போற பித்னாக்கள்ல ஆண்களுக்கு வாலிபர்களுக்கு விசேஷமா பெண்களையும் விட மோசமான பித்னாவை நான் விட்டுட்டு போக வேண்டாம்.
எவ்வளவு பெரிய ஈமான்தாரை ஈமான பறி கொடுத்த வரலாறு தான் பெண்கள். வரலாறு நடிகிற சம்பவம் பயங்கரமான காலம். ஈமான பாதுகாக்கிற காலம் சொன்னாங்க. ரப்புடைய பாதையில ஆக பரிசுத்தமான மிக பெருமதியான சொத்து தீன ரப்புடைய பார்வையில கொசுட சிறகிட துண்டுக்கும் பெருமதி இல்லாத துன்யாக்கு விட்டு போடுறாங்க. அல்லாத பார்வை மக்கள் பார்வை திரும்பவும் துன்யா பெருமதியா இருக்கிறான். ஆனா சொல்லாம் சொல்ல திரும்பி ஷரீஃபில் எறிவார் ரப்புடைய பார்வையில உலகம் கொசுட ஒரு சிறகிட துண்டுக்கும் பெருமதி இல்லை. இந்த ரப்புடைய பார்வையில கொசுட சிறகிட துண்டுக்கும் பெருமதி இல்லாத உலகத்துக்காக வேண்டி ரப்புடைய பார்வையில் ஆக பெருமதியான சொத்து தீன பணைய வைத்திருவாங்க வித்துருவாங்க. இன்னைக்கு நீனுக்கு முன்னுரிமை என்ன உலகத்துல துணியாவுக்கு முன்னுரிமை சொல்லுவாங்க. இது ஓராட்கள் அவங்க சொல்லலாம் நமக்கு சொன்ன வார்த்தை நாங்கள் எடுக்கிறது. அதனால தீனத்தை குறைச்சு போயிடுச்சு. மகல்லாக்குள்ள தீன தூக்குறதுக்கு ஆக்கல் இல்லை, யூட்டுக்குள்ள தீனத்துடைய சேர்க்க ஆக்கல். சிந்தனையெல்லாம் துணியா மாறிடுது. துனியால முன்னேறது, துனியால பட்டத்துல பணத்துல ஆட்சியில அதிகாரம், துனியால வசதி வாய்ப்புகள், இதுதான் முழுக்க முழுக்க சிந்தனை தவிர தீன் போய் சேரவே தீன கொண்டுதான வெற்றி பரிசுத்தமான உழைப்பே ரப்புடைய பாடல் பொறுமதியான சொத்து கவனத்தவத்துக்கு நேரம் இல்லை, முயற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை. சொன்னாங்க யாபத்துடைய அடையாளமா சொன்னாங்க துனியாவுக்கு தீன வித்திருவாங்க. தற்போது ஜெகத்து மடத்தனம் சரீரத்தை விடக்கான மடத்தனம் அதிகரிக்கும் சொன்னான். இன்னைக்கு உலகம் முன்னேற அளவுக்கு நீ முன்னேறங்க சரியத்தை விளங்க தயாரில்லை. திருமணம் முடிச்சு 50 வயசு தாண்டின மனுஷன் இன்னைக்கு துனியாவை படிக்காது சேர்றாரு. ஒரு பட்டத்திலிருந்து அதுக்கு மேலுள்ள பட்டத்தை அடையிறதுக்கு முயற்சி நடக்குது, குத்தம் இல்லை. ஆனா மார்க்க விஷயம் வீட்ட விஷயம் விளங்குறதுல என்ன முயற்சி செய்யற முயற்சிதான் மார்க்க தெளிவில்லாத அதிகரிக்க நாங்கள் சொல்லணும். அதனால வேளாண்மைகளே தற்காலத்துக்கு தேவையான சரியத்துடைய விஷயங்களை கட்டாயம் தேடி படிக்கிறது தெரிஞ்சிருக்கிறது கட்டாயம் அத்தியாவசியம். மார்க்கத்துல நாடுல ஒரு பகுதி இந்த காலத்துக்கு தேவையான விஷயங்களை அறிகிறது. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹக்குமான ரிவாயத் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட சபையில் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு மாதிரி ஒரு மனுஷன் வந்தார். வந்தவர் சொல்லாமல் நேரா வந்து நபியோட கிட்ட உட்கார்ந்தாரு. எவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்தாங்க. அவரோட 2 முழங்கால நபியோட முழங்காலோட சேர்த்து வச்சாரு. நெருங்கி நல்லா ஒட்டி உட்கார்ந்து அர்த்தம் சொல்றாங்க. ஷதீது பயாதியா ஷதீது சவாதிஷா உடுப்பை பார்த்தா நல்ல வெள்ள உடுப்பு, ஊட்டையே இல்லை, மடிப்பு இல்லை, நொறுங்கல்ல, நல்ல வெள்ளையான உடுப்பு, வெண்மையான உடுப்பு போட்டிருக்காது. முடிய பார்த்தா நல்ல கருப்பு முடி, கருப்பான முடி, நல்ல வெள்ளையான ஆடை. ஆடை பார்த்தா ஒரு பயணத்திலிருந்து வந்த மாதிரி விளங்கவே இல்லை. ஏன் முடி குடையும் இல்லை, உடுப்பு நொறுங்கையும் இல்லை, உடுப்புட ஊட்டையும் இல்லை. அதே கட்டம் எங்கள்ல யாருக்கும் வர தெரியும். மதீனாவாசியும் இல்லவர், மதீனாவோட புறத்தான் இல்லை. ஒரு ஆளுக்காக தெரிஞ்சிருக்கும் அவர் மதீனாவாசியும் இல்லை. அதே கட்டம் வடிவில் சிறையானே இருக்கு இயலாத கட்டம், அது அடையாளம் காணையெல்லாம் இருக்கு. அப்ப யாரா இருப்பாரு யோசிச்சு இருக்க போது செல்லத்தாமோட 4 கேள்வியை கேட்டார். அந்த மனுஷன் 4 கேள்வி கேட்டார். கேள்வி கேட்கறதுக்கு முன்னால சொல்லாம யா முஹம்மதுக்கு கூப்பிட்டார். முஹம்மதேதான் கூப்பிட்டாரு, பேரை சொல்லி கூப்பிடுறாரு. சஹாபாக்கள் நபியோட பேரை சொல்லி பேசுறதே இல்லை. பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சஹாபாக்கள். முஹம்மதுன்னு சொன்னாரு. சொல்லி மட்டும் ஒரு 4 கேள்வி கேட்டார். சஹாபாக்கள் பார்த்துருக்கீங்க. கேட்டாரு இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. அந்த வந்த மனுஷன் இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லிட்டாங்க. இஸ்லாத்துடைய 5 கடமைகளை சொன்னாங்க. அந்த ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூல், அல்லாஹ் மட்டும்தான் நம்புவோம், நாம தூதர் சாட்சி சொல்றோம், கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், 5 மட்டும் சொல்லாங்க. இஸ்லாத்துடைய 5 கடமைகளை சொன்னாங்க. 5 கடமைக்குள்ள இஸ்லாத்துல போட்டு பாக்கி பொதிஞ்சிருக்கு.
ஈமானியார் கலிமாக்குள்ள வசதிக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது அது ஈமானோட சம்பந்தப்பட்டது. தொழுகையை நிலைநாட்ட தொழுகைக்குள்ளதான் முழுவதையான புதுவிலிருந்து சுத்தத்திலிருந்து உடுப்புடைய சுத்தம், உடம்புடைய சுத்தம், இடத்துடைய சுத்தம், முழு விவாதாட்டுகளும் உள்ளடங்கியிருக்கிறது. ஈமானியா விவாதா பொதிந்த வணக்கம் தொழுகை நிலைநாட்டல் என்று சொன்னான். ஜகாத் எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் இதுக்கு பின்னால் முஆமலா சம்பந்தப்பட்ட சகல விஷயம் உள்ளடக்கிற ஜகாத்தை சொன்னாங்க. சொல்லுவாங்க நோக்க சொன்னாங்க. அக்லாக்கோட சம்பந்தப்பட்டது. நோக்கு உள்ளத்துறை சீர்திருத்தம், உள்ளத்துறை மோசமான தன்மைகளுக்கு முட்டுக்கட்டு நோக்கு, உள்ளத்துறை மனோவிச்சைகளை அடக்கிறது நோக்குதான். நோக்கு பிடிக்கிறதுனால உள்ளத்துறை ஆசைகள் குறை, நல்ல உணர்வுகள் உண்டாது, நல்ல சிபாத்துகள் வெளிப்படும். அக்லாக் சம்பந்தப்பட்ட அடிப்படையான நோக்க சொல்லணும். ஹஜ் சொன்னாலே ஒரு குடும்பத்துறை தியாகம், குடும்ப வாழ்க்கை பின்னணி ஹஜ்ஜை சொன்னாங்க. சொல்லுவாங்க ஈமானியாத், இபாதத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக் 5 உள்ளடங்கிய 5 கடமைகளை சொல்லணும். தெளிவா சொல்லணும். கேட்டுக்கிட்டு இருந்தோட அந்த மனிதர் சதத்தாரு சஹாபாக்கள் காட்சிக்கு எத்தனவோ வைப்போம். அவர் தான் கேள்வி கேட்ட நபியோட பதில் சொன்ன போது உண்மை சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. அவரை உண்மைப்படுத்துறாரு. செக் பண்ண தெரியாரோ சரியாச்சு கேட்டுட்டு போறதாது செல்லு முடிஞ்ச பிறகு உண்மை சொல்லிட்டீங்கன்றாரு. அது மாதிரி சஹாபாக்கள் இன்னும் ஆச்சரியம். யாராண்ட தெரியாத ஆச்சரியத்துல பார்த்துருக்காங்க. பதிலை கேட்டு உண்மைதான் சொல்லிட்டீங்கன்னு நபியோட பதிலை உண்மைப்படுத்துறாரு. இன்னும் ஆச்சரியம். 2வது கேள்வி கேட்டாரு, அப்பெண்ணே அணில் ஈமான், ஈமானை பத்தி சொல்லுங்க. ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் சொல்ல தெளிவா சொல்லணும். அன்துமின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் படைச்ச ரப்ப பத்தி பூர்த்தியான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய வாஜிபான சிபாத்து, இருக்க முடியாத சிபாத்து, அல்லாஹ்வுக்கு ஜாயிஸான சிபாத்து, எல்லா குணம் உள்ளடங்கிய படைச்ச ரப்புடைய நம்பிக்கையை பற்றி பேசினான். அல்லாஹ் பத்தி ஈமான் சொல்லணும். பூர்த்தியான ஈமான். வமலாயிகத்திஹி கோடிக்கணக்கான வணக்கமார்கள். லா யஅலமு அததஹும் இல்லல்லாஹ். இதுவரைக்கும் யாரும் வணக்கமார்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது எந்த ஹதீஸிலே மட்டும் இது வரல. யாரும் கணக்கெடுக்கே அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கோடிக்கணக்கான வணக்கமார்கள் இருக்காங்க. விசேஷமா 10 வணக்கமார்களின் தலைவர்கள் உலகத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டார்கள். இவங்களை நம்பணும். வகுத்துபிஹி ஏராளமான வேதங்கள், பிரபலியமான 4 வேதம், 110 சுருகுகள், யார் யாருக்கு எப்படி, இதை நம்பணும். மன்மனா ஓட்டுக்கு பின்னால் எத்தனை கோடி வருஷம் கடந்தால் முடியாத வாழ்க்கொண்டு கடல் போன்ற பரந்த விசாலமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கையிலேயே இதை பத்தி தெரியுது, இதை நம்ம அறியது. உலகத்துடைய சகல நனவுகள் கெடுதிகள் வானம் பூமி படைக்கப்படுறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை தான் உணப்படுவோம். அது புத்தகமாக வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால நடந்த அல்லாத முடிவு தான் இப்ப உலகத்தில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். தடையடிக்கிறது ஒன்றுமில்லை, நம்முடைய முடிவு உலகத்தில் நடந்துகிறது. இதை நம்பணும். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னாங்க. ரசூல்மார்கள் நம்பர் 313 ரசூல்மார்கள், விசேஷமா குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 ரசூல்மார்கள், அதிலே உளுல் அஸ்மி சொல்ல முழு வாழ்க்கை தீனுக்கு அர்ப்பணிச்ச 5 ரசூல்மார்கள். இவங்களை பற்றிய பூர்த்தியான நம்பிக்கை. இதை கேட்டுட்டு சதஸ்தாங்க உண்மைதான் சொல்லிக்கிட்டாரு. 3வது கேள்வி கேட்டாரு, ரப்புக்கும் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்புக்கு தான் இஹ்சான் என்று சொல்வாங்க. அல்லாஹ்க்கும் அடியார்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கமான தொடர்பு சொன்னாங்க. நீ உலகத்துல நடமாடணும், அமல் செய்யணும், இபாதத் செய்யணும், அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி. இது தஸவ்வுடைய ஒரு பகுதி, மெய்ஞான கலன ஒரு பகுதி. இதுக்கு முஷாஹதான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி, அல்லாஹ் அவங்க பார்க்கிற மாதிரி அமல் செய்யணும். இது தஸவ்வுல மேலோங்கிற வழிமார்கள் நிறைவேற்றத்துல தரவது. இதுக்கு முஷாஹதான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வளர்க்கணும். அந்த தரத்துக்கு நீ வர ஏடாவா கஷ்டமா இருக்கா? குறைஞ்சது அல்லாஹ் உன்னை பார்க்கிறானே இந்த சிந்தனையோட இதுக்கு முராக்கபான்னு சொல்லுவாங்க. முராக்கபா
ரப்பு பார்த்துட்டு இருக்காரு எல்லா கட்டத்திலையும். குறைஞ்சது விவாதத்துக்கு செய்யற நேரத்தில் குரான் ஓதுறோமா ரப்போட பேசுறோம், சொல்றோமா நாங்க ரப்போட பேசுறோம், இந்த உணர்வோட இதுக்குதான் அவர் சதாப்தான் அதை உபப்படுத்தினார். அடுத்ததா கடைசியாக அஸ்பினி அடித்தான் கியாமத்தை பத்தி சொல்லுங்களேன், கியாமத்தை பத்தி சொல்லுங்களேன். கியாமத்துக்கு அச்சித்த காலத்தில் நினைக்கணும், நெருக்கமான காலத்தில் நினைக்கும், எல்லா அடையாளங்களையும் வெளிப்படுற காலத்தில் நினைக்கும். கியாமத்தை பத்தி சொல்லுங்க. கேட்டவரை விட கேட்கப்பட்டவர் இது விஷயத்தை அறிந்தவர் அல்ல. என்னை விட உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் நம்ம 2 பேருக்கும் அந்த விஷயம் தெரியாது. இது ரப்போடைய கையில் உள்ள விஷயம் தான். எனக்கு என்ன கேட்கறீங்க? இதுக்கு எனக்கும் பதில் இல்லை, உங்கள்கிட்டையும் பதில் இல்லை. கியாமத்தை பத்தி கேட்டாங்க. கியாமத்துடைய ரப்போகிட்ட மட்டும்தான் இருக்கு. சொன்னத்தோட சரி கியாமத்தை பத்தி சொல்லுங்களாட்டி அடையாளங்களே அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்களே, அடையாளங்கள் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. ஒரு சில விடயங்களை பேசினாங்க. அதில் குறிப்பா விசேஷமா சொன்னாங்க, ஒரு காலத்துல உடுக்கிறதுக்கு வசதி இல்லாத உடுப்பு, நல்ல உடுப்பு இல்லாமல் தெரிஞ்சவங்க, பாட்டா ஒழுங்கான பாடலி ஸ்லீப்பர் அணிய வசதி இல்லாதாக்கள் எல்லாம் மாடி ஊடு கட்டுவாங்க. நாங்க சொல்லலாம் எல்லா கூட கூட உடுப்பிலே செய்ய மாடி விடுறாரு, மாடி விடுறாரு. இது கியாமத்துல அடையாளம் சொன்னாங்க. அடையாளமா அந்த மனிதன் வந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இது. மாடி ஊடு புகிற ஊடுகள் எடுக்கும், கட்டடம் உயரும். இதுக்கு பின்னால் அந்த மனுஷன் திருப்பி பேசிட்டாரு. யாருக்கு இதுவரைக்கும் தெரியாது. இப்ப சம்பந்தம் படித்தாங்க கேட்டாங்க, அந்த மனிதா இந்த கேள்வி கட்ட மனுஷன் ஒரு தெரியுமா வந்து கேட்டாங்க. ஒரு தெரியுமா யாருக்கு? அல்லாஹ் சொல்றாங்க, தெரிய யாரும் சொல்லுவாங்க. இவர் தான் மலக்கு மார்க்கத்தை தலைவர். அவர் ஜிப்ரீல் தான் வந்து போறாரு. என்னது பண்ணார் தெரியுமா? ஒரு தீன உங்களுக்கு படிச்சு தர வந்துட்டு போறாரு. இவ்வளவுதான் தீன். இந்த 4 கேள்விக்குள்ள முழு தீனும் உள்ளடங்கி இஸ்லாம், ஈமான், இஹ்சான், ஆகிருல் ஸமான், கடைசி காலத்துடைய அடையாளம். அப்ப இந்த தற்காலத்துல நாங்க வாழ்றாங்க. இந்த காலத்துடைய நிலைமைகளை அறிகிறது இஸ்லாத்துல 4 ஒரு பகுதி. இந்தியா இந்த இஸ்லாம் தீன் பூர்த்தி இல்லை. கட்டாயம் ஒவ்வொரு படிக்க வேண்டிய, படிச்சு தற்காலத்துடைய நிலைமைகளை விளக்க வேண்டிய துணியான நிலைமையை பேசல. நடக்கிற பின்னாக்கிற பின்னணி நடிகம் என்ன காட்டி தந்திருக்காங்க, என்ன வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க, என் ஈமான் எப்படி பாதுகாக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், என்ன நிலைமைகள் முன்னோக்க போறாங்க. இந்த உலகத்தில் சகல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள். முழு திட்டமும் அவங்களோட கையில, முழு உலகமும் அவங்களோட கையில அவங்களோட கொண்டாடுறாங்க. யூதர்கள் இஸ்லாத்திர பரம்பரை விரோதிகள். இந்த யூதர்கள் நிறைய புழக்கங்கள் எங்களோட புள்ளி பிழைஞ்சிருக்கு. உணவுல இருந்து, ஆடையில இருந்து அதை ஒதுக்கி வாழ்றது இஸ்லாத்திர பெரிய ஒரு பங்கு. யூதர்கள் விஷயமா சொன்னா நிறைய பேசியிருக்காங்க. இந்த உம்மத்துல மட்டுமில்ல, காலகாலமா இவர்கள் அடாவடித்தனம் ஆரம்பிக்கிறது கூத்தாளித்தனோட காலத்தில் இருந்து. يا قوم ادخلوا الارض المقدسه التي كتب الله لكم حقوا صالحا பலஸ்தீன பைத்துல் மக்திஸ் அல்லாஹ் உங்களுக்கு தந்த காணி இதுக்குள்ள நுழைங்க சொன்னாங்க. அன்னையிலிருந்து போய் பலஸ்தீன குடியேற்ற யூதர்கள் காலகாலமா பலஸ்தீன்ல ஏராளமான நபிமார்கள் வந்த பூமி அது. எல்லா நபிமார்கள் முயற்சிக்கும் முட்டுக்கட்டையா இருந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு முன்படுத்தாங்க. வசூல் யூதர்களாக நபிமார்கள் அங்கிருந்து கொண்டு சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். நபித்துவத்துக்கு எதிராக முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு நபி, ஒரு ரசூல், பெரிய ஆட்சியாளர், பெரிய ஆட்சியாளர். அவங்க ஆட்சி காலத்துல பைத்துல் மக்திஸை புனர் நிர்மாணம் செய்யறதை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த இஸ்ரவேலர்கள் உடனே
முட்டுக்கட்டை இருந்தாங்க, இடம் கொடுக்கல வந்து. அதுக்கு பின்னாலும் அவங்களோட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சியை கேட்டெடுத்தாங்க. ரப்புகிட்ட எல்லாருக்கும் தெரியும், பிரமாண்டமான ஆட்சி. யாருக்கும் அவனுக்கு முன்னால கொடுக்கல, அதுக்கு பின்னால கொடுக்க போறது எல்லாத்தையும் அவங்க அவசப்படுத்தி கொடுத்தான். காத்துல பயணம் போவாங்க, பதவிகளை பார்த்தேன், நெருங்கல்களை பார்த்தேன், எல்லா பாட்டையும் நல்லா படிச்சு கொடுத்துருந்தாங்க. ஆச்சரியமான ஆட்சி. அந்த அப்பமான விசேஷமா பேசணும். இந்த ஆட்சியில பின்னணியில தான் பாப்பா ஆசைப்பட்ட அந்த பைசல் மக்களை கட்ட ஆரம்பிச்சார், புனர்நிர்மாணம் செய்ய ஆரம்பிச்சார். அப்படி இருக்கிற கட்டத்தில்தான் ஜிங்களை வச்சு கட்டுமானம் நடந்துட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற கட்டத்தில்தான் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கிற நிலையிலேயே ஒரு அவங்க அசாவான ஊட்டுதல் பிடிச்சி கட்டடத்தை கட்டுப்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம்ல நல்லா உயிரை கலத்திட்டான். அதே நிலை அப்படியே இருக்காங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஜின்கள் நினைச்சாங்க காட்டுக்கு பவராஜி இருக்காங்கன்னு சொல்லி, ஆனா இப்படி உயிர் போயிட்டு பின்னால்தான் ஜின்களுக்கு தெரிய வருது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க. இதுக்கு பின்னால்தான் ஜின்கள் ஷைத்தான்களோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியோடு செஞ்சாங்க. பயங்கரமான சூழ்ச்சி. சூழ்ச்சியில முடிவென்ன, அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி சம்பந்தப்பட்ட முழு நுட்பங்களையும் தொகுக்க ஆரம்பித்தாங்க. லேசாக நான் சுலைமான் ஆட்சி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மையத்துக்கு யூதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற டைம்ல அதை சிம்பிளாக்கினாங்க ஷைத்தான்கள். இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. இவர் ஆட்சி, இவர் இவ்வளவு நாளும் ஆட்சி செஞ்சது சூரியத்தை வச்சுட்டாங்க. மூத்தாகிற தெரிஞ்ச உடனே பெரிய ஒரு புத்தகம் தயாரித்தாங்க. ஒரு உலக திட்டமும் அதுக்குள்ள உருவாங்கினாங்க. முழு சூழ்ச்சிகள் அதுக்குள்ள கௌப்பரத்துக்கு வீருக்கு எதிரான சூழ்ச்சி சுலைமான் ஆட்சியில நுட்பங்கள் அதை உள்வாங்கினாங்க. அதுக்குள்ள நிறைய சூழ்ச்சி செஞ்சு சூரியங்கள் செஞ்சு ஒரு புக் பிளக் மேஜிக் சொல்றது. பிளக் மேஜிக் கஃபாரா அரபுல கஃபாரா, அதுதான் யூதர்கள் கையில் இருக்கு. அதை வச்சுதான் முழு உலகத்தை ஆட்சி படைத்தாங்க. ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்த புக் அது. இதை வச்சுதான் அதை என்ன செஞ்சாங்க, சுலைமானுக்கு இருக்கிற சிம்மாசனத்துக்கு கீழான ஷைத்தான்கள் புதைச்சி வச்சாங்க. பின்னால்தான் வெளிப்படுத்தினாங்க யூதர்களுக்கு. சுலைமான் ஆட்சி செஞ்சது சூரியத்தை வச்சு, இந்த புக்கை வச்சுதான் கையில் எடுத்தது வாக்கெடுத்தாங்க யூதர்களுக்கு. எங்களை வழங்க தயாரிச்சுன்னா நாங்க இளங்களுக்கு தர தயார். ஷைத்தான வழங்கிடுவீங்க, எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க எண்ணிக்கணும். அந்த உடன்படிக்கை சேர்ந்ததான் ஒப்படைக்கப்பட்ட யூதர்கள் இந்த புக். அதுல உள்ளதெல்லாம் படிச்சு கொடுத்தா ஷைத்தான், படிச்சு கொடுத்தா யூதர்கள். அந்த அப்பமான பேசினான், யூதர்கள் பின்பற்றினார்கள். ஷைத்தான்கள் படிச்சு கொடுத்ததுதான் பின்பற்றினார்கள். ஆட்சி காலத்துல அவர் ஆட்சி காலத்துல ஷைத்தான்கள் யூதர்களுக்கு எதை படிச்சு கொடுத்தார்களோ அதைத்தான் பின்பற்றினாங்க. அந்த புக்கை வச்சுதான் இன்னைக்கு ஒரு உலகமும் ஆட்சி படைக்கப்படும். அதுக்கு பின்னால ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயை எடுத்து கட்டினார்கள். அவனோடு சொன்னார்கள் யூதர்கள், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கொலை செஞ்சுட்டோன்னு சொன்னாங்க. கொலை முயற்சியில முன்னுக்கு வந்தவர்கள் அவர்கள் தான். அவன் சொல்லிட்டாங்க, அவங்க கொள்ளை இல்லை, அவங்க சிலுவையில் அறையவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகம் தோற்றம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனைத்தான் பிடிக்கப்பட்ட அவஞ்சாடு. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூக்கி எடுத்துட்டு வந்தான். இரண்டாவது காலத்தில் தெரியாது, யாவத்து கண்டித்த காலத்தில் நடத்துவாங்க. காலாகால நபிமார்களுக்கு எதிரியா இருந்தவர்கள், சூழ்ச்சி செஞ்சவர்கள், கொலை செய்தற்கு முயற்சி செஞ்சவர்கள். ஏன் நபிமார்கள் கொண்டு வந்ததே பரிசுத்தமான வகை. இவர்கள் கைதறிக்கிறதை செய்தாங்க சூழ்ச்சி, ரெண்டு ஒத்து போகாத ஒரு காலத்தில். அதனால நபிமார்களுக்கு எதிராக வந்தாங்க, சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. நபிமார்களுக்கு தலைவர் சொன்னதான் அவர்களுக்கு கூட ஏராளமான சூழ்ச்சிகள். மக்கத்து வாழ்க்கையிடத்தெல்லாம் சூழ்ச்சி செய்யப்படும். தனிப்பட்ட யூதர்கள் மட்டுமில்ல, கூட்டமும் நிறைய சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிற காலத்தில். ஒரு தனிநபர் ஒரு யூதன் தான் அவர்களுக்கு சூரியன் செஞ்சான். மக்கத்து வாழ்க்கை 6 மாதம் பயங்கரமான சூரியன், கடுமையான தாக்கம். எந்த பேசினம் எந்த செய்யணும் அந்த உணர்வு இடம்தான் ஒரு 6 மாதம். அதுக்கு பின்னால்தான் 2 மடக்குமார்கள் உதவியோடு 2 மடக்குமார்கள் அந்த திட்டத்தை, அந்த சூரியத்தை எந்த இடத்துல யாரை செஞ்ச எல்லாத்தையும் சொல்லலாம் வருத்தத்தோட படுத்திருக்கிற டைம்ல தலைமாட்டில ஒரு வழக்கு, கால் மாட்டில ஒரு வழக்கு, ரெண்டு ஒவ்வொரு வழக்கு ஒவ்வொன்றா பார்த்து இவருக்கு என்ன செஞ்சிருக்கி, ஏன் இப்படி வருத்தப்படுறாரு, யாரு செஞ்சது, சூரியன் நடந்திருக்கு, இன்னொரு சூரியன் நடந்து யாரு செஞ்ச, இப்ப எங்க இருக்கு இந்த கிடத்தை
ஜர்வான் நடக்கிறதே இல்லை. யார் செஞ்சா நபி கூட சொல்ற யூதர் எத்தனை முடிச்சு 11 முடிச்சு. இந்த டைம்ல தான் 2 சூறாக்கள் ஃபுல் சூறாக்கள் வருது. மிகப்பெரிய பாதுகாப்புக்குரிய சூறா. சையத் கான் மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க ஒரு 40 நோமான் மாஸ்டர் கம்பெனி சொல்லியிருந்தாங்க 7 மாணவர்களுக்கு தொழுகைகள்ல இந்த 2 சூறாக்களை ஓதி தொழுப்பறாங்க. பெரிய பாதுகாப்பெல்லாம் வச்சிருக்காங்க. பயங்கரமான நோய்களுக்கு பாதுகாப்பு சுத்தத்தான தொழுகைகள்ல இந்த 2 சூறாக்களை ஓதி அதிகமா தொலைச்சாங்க. வீட்டு செய்யறது பெரிய பாதுகாப்புக்குரிய சூறாக்கள். இதற்கு பின்னால மதீனாக்கு போனதுக்கு பின்னால ஹிஜ்ரி 4வது வருஷம் ரபியுல் அவல் மதீனாவோட மிகப்பெரிய கூட்டு யூத போன்ற எல்லாத்தனையும் மதசாஸ்திர பரம்பரை விரோதிகள், மோசமானவர்கள் எல்லாத்தனையும். அதனால ஹிஜ்ரத் போய் சேர்ந்த உடனேயே முஹர்ரமான ஹிஜ்ரத்துடைய மாதம். பெரும்பாலும் கடற்புற பார்த்திருப்பாங்க, பார்க்க பண்டிகையிலையோ புறமானால் ஒன்று கொடுக்கும். நாளைக்கு முஹர்ரமா இருக்கலாம், இல்லாட்டி நாளை இன்னைக்கு முஹர்ரம். ஹிஜ்ரத்துடைய மாதம் ஆரம்பிக்குது. ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் செஞ்ச முதலாவது 3 திட்டங்களை முன்னெடுத்தால் அவன் ஆகப்பெரிய முதல் திட்டம் தான் மதீனத்து 3 யூத பயங்கரமான கோத்திரம் இருந்து இவங்களை கூப்பிட்டு இவங்களோட ஒப்பந்தம் செய்யணும். இவங்களை மதீனாக்குள்ள வச்சு தீன வழக்கையலாம். வீத முட்டுக்கட்டவர்கள், வீத சூழ்ச்சிக்காரர்கள், வெளிரங்கத்தில் நல்லாக்களை பண்ணிருப்பார்கள், ஆக மோசமானவர்கள். ஒவ்வொரு கூட்டமா கூப்பிட்டு ஒப்பந்தம் எடுத்தாங்க. ஒரு உடன்படிக்கை வாங்கினாங்க. எல்லாத்தையும் முறைச்சார்கள். அதுல ஒன்றுதான் நபீர் யூதர்கள். இது 4வது வருஷம் ரபியுல் அவல் ஸல்லல்லாஹு ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு சதி திட்டம் செய்ய ஆரம்பித்தார். பெரிய பாலாங்க நபியோட தலையில போட்டு நபியோட கொள்வதற்குரிய முயற்சி. அந்த மசூரா நடக்குது. இங்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. யாரும் இந்த மசூரா செய்யறாரு தலையில கண்ட போகும் சொன்னா உடனே சஹாபாக்களோட நம்பிக்கை செய்துட்டாங்க. இது ஹிஜ்ரி 4. ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 5 ஹந்தக்குடைய யுத்தம் ஆகப்பெரிய மோசடி செஞ்சாங்க. குறைவா யூதர்கள். அடுத்து பனு நதீர், பனு குறைவா 10,000 காதிர்கள் மதீனாவை தாக்கு வெளியே அகழ்த்தோட்டிருக்கு. வெறும் 3000 சஹாபாக்கள் மதீனாக்கு வெளியே. மதீனாக்கு உள்ள வெறும் பெண்களும் 7 சின்ன பிள்ளைகள் மட்டும். அதோட சேர்த்து குறைவா யூதர்கள் மதீனாக்கு உள்ள ஒப்பந்தத்தை குறிச்சார்கள். பயங்கரமான கடும் குளிர், சரியான விருந்து, கடுமையான காற்று, கடுமையான பயங்கரமான காப்புகள். 10,000 பேர் ரஸ்மான் கோத்திரம் சேர்ந்தது 6,000, குறைந்தது 4,000. இப்படியான இக்கட்டான கட்டத்தில் உள்ளுக்குள்ள ஒப்பந்தத்தை குறிச்சிட்டாங்க. அந்த 10,000 பேரோட விசுவாசமா நடந்து கொண்டாங்க. எப்படியான கட்டம் இருக்கு? அந்த அளவுக்கு மிக முக்கியமான கட்டத்திலையும் துரோகம் செஞ்சவர்கள். ஹந்தக் விட்ட முடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வாழ கொண்டு வந்து வைக்காம ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவன் யார சொல்ற ஆயுதத்தை கலைச்சிட்டீங்களா? முடிஞ்சுதான யுத்தம்? திரும்பி பேசிட்டார்கள். தோற்று பின்வாங்கி திரும்பி பேசிட்டார்கள். வாழ வெச்சத்தோட அவர் ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, வச்சுட்டீங்களா? மனக்குமார்களாக நாங்கள் இந்த மாதிரி ஆயுதங்களை கையில இருந்து வைக்கத்தை யார சொல்லுவோம்? இந்த வைக்கத்தை அல்லாத கட்டளை. அதே 1400 பேரை எடுத்துட்டு நீங்க குறைவா யூதர்களோட நீங்க யுத்தம் செய்யணும். அந்த இஸ்லாத்துடைய விரோதிகளுக்கு ஒரு முடிவு கட்டணம். அதே சஹாபாக்கள் எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க. அதுல முடிவுனா எல்லாரும் கையை பிடிபட்டாங்க, சரணடைஞ்சாங்க.